Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. எழுத்தாளர் சுஜாதாவினுடைய கதை. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை வச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அண்ணன் வீட்டில் 6 மாசம் இருக்கணும், தம்பி வீட்டில் 6 மாசம் இருக்கணும். இதுதான் டீல். அண்ணன் டெல்லியில் இருக்காரு, தம்பி சென்னையில் இருக்காரு. 6 மாசம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி ஒரு வாரமாகவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. உங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா? எப்போ கூட்டிகிட்டு போகிறாரா அவங்க அம்மாவை? இவன் தம்பி வருவான் கூட்டிகிட்டு போவான். இப்போவே சொல்லிடுங்க, உங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுறாரு, என்னை டெப்டேஷனுக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்ப போகிறாங்க, அதனால் நீ கூடுதலாக ஒரு 6 மாதம் வச்சுக்கோ, அதுக்கு பிறகு நான் மொத்தமாக 1 வருஷம் வச்சுக்கிறேன். உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆயிட்டான். அது எப்படி கரெக்டாக 6 மாதம் முடிகிற போது உங்கள் அண்ணனுக்கு டெப்டேஷன் வருமா? இதே பிளான் பண்ணி என் தலையிலே பர்மனண்ட்டாக உங்கள் அம்மாவை கட்டுறதுக்கு தான் உங்கள் அண்ணனும் அண்ணனுடைய மனைவியும் வேலை செய்கிறாங்க. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன், சும்மா நான் தான் ஏமாறணுமா? அவங்க கூட்டிகிட்டு போய்த்தான் ஆகணும். இந்த அம்மா கெஞ்சுது, ஒருத்தனா வச்சுக்கோங்கடா, டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னை மாற்றி போடாதீங்கடா, முடியலடா என்னால். இந்த அம்மா கெஞ்சுது. உடனே தம்பி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த தடவை முடியாது, நீ எப்படி கூட்டிகிட்டு போயிடு. என்னடா நான் சொன்ன உனக்கு புரியலையா? நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், அம்மாவை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது? பயங்கர தகராறு அண்ணனுக்கும் தம்பிக்கும். தம்பி மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, அண்ணன் மனைவி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. தம்பி என்ன பண்ணா, அவங்க அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு தான் பஞ்சாயத்து. அவரை கூப்பிட்றான், நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் அங்கிள், நான் என்ன செய்யறதுன்னு. அவர் வந்தார், வந்து சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் நீயா உங்கள் அண்ணனா இந்த பிரச்சனையே கிடையாது. எப்படி அங்கிள் சொல்கிறீங்க? உங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு வர வேண்டிய ஒரு சொத்து, அது லிட்டிகேஷனில் இருந்தது, கோர்ட்டில் கேஸாக இருந்தது. உங்கள் அப்பாவே தவறி போயிட்டாரு. இப்போ தான் நேற்றுக்கு தான் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. உங்கள் அப்பா சைடுக்கு தான் தீர்ப்பாக இருக்கு. வீடு நல்ல சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி, விலை 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் உங்கள் அப்பாவுடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தான், அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அம்மாவுக்கு தான் வரும். நான் என்ன சொல்கிறேன், 10 கோடி ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு உங்கள் அம்மா சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிட்டு 2-3 பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டா அவங்க இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, நீயா உங்கள் அண்ணனான்ற பிரச்சனையே வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே தம்பி அவசரமாக ஃபோன் எவ்வளோ உபயோகமாக இருக்குது பார்த்தீங்களா? அவசரமாக ஃபோனை எடுத்து அண்ணாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் யோசித்து பார்த்தேன் அண்ணா, தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, அம்மாவை விட பெரிய தெய்வம் உலகத்தில் இருக்கிறதா? அதனால் இனிமே பெர்மனண்டா அம்மா என் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன்னு டைப் பண்ணிட்டு சென்ட் போடுறதுக்குள்ள டிங்குன்னு அங்கே அந்த மெசேஜ் வந்துட்டு. இந்த அங்கிள் போடுற அங்கிள் சும்மா போகாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. இவன் அனுப்புறதுக்குள்ள அண்ணன் அனுப்பிச்சிட்டான், மை டெப்டேஷன் இஸ் கேன்சல், கமிங் டு சென்னை டு பிக்கப் அம்மா. இந்த கதையை படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரிச்சு முடிச்ச பிறகு கண்ணீர் வருது இல்லை? உறவுகள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? உறவுகளினுடைய நிலைமை இது. இந்த காலத்திலே தான் இப்படி இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. முற்காலத்தில் எல்லாம் அப்பா அம்மாவை கும்பிட்டு கொண்டே வாழ்ந்தார்கள். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கதையை கேட்டதான் தெரியுது, அந்த காலத்தில் இப்படியே தான் இருந்திருக்காங்க. அந்த மகன்கள் தன்னுடைய தகப்பனை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை. கோப்பெருஞ்சோழன் மனம் வெறுத்து ஒரு முடிவுக்கு வந்தான், வடக்கிருந்து உயிர் துறப்பது என்ற முடிவுக்கு வந்தான். அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்தது. வடக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடாமல் இருந்து உடம்பிலிருந்து உயிரை வெளியேற்றுவதுதான் வடக்கிருந்து உயிர் துறப்பு. அதற்கு பெரிய மன உறுதி வேண்டும். நம்முடைய காலத்திலே அப்படி எவ்வளவு கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். நான் முதலில் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவியாக இருந்த போது நான் கேள்விப்பட்டது திலீபனுடைய உண்ணாவிரதத்தை பற்றி. இளைஞன், அவன் அப்படித்தான் செஞ்சான். நம்முடைய நாட்டுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி 21 நாள் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் அது ஒரு முறை. இனிமேல் வாழுவதற்கு எதுவுமே பொருள் இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டால் வடக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதத்தில் இன்னொரு கண்டிஷன் தெரியுமா உங்களுக்கு? உண்ணாவிரதம் இருக்கிற போதே மௌன விரதமும் இருக்கணும்.
பேசக்கூடாது. ஊரெல்லாம் தூத்தி எல்லாரையும் திட்டி வாரிக்கிட்டு நீ உண்ணாவிரதம் இருந்தேன்னு இல்லாத என்ன. சில பேர்லாம் மௌன விரதம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? மௌன விரதம் இருக்கும்போது எழுதி எழுதி திட்டுவாங்க. அதுதான். அப்போ மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் மருமகள் சொல்லு இல்லாத சாடையெல்லாம் பேசும். இந்த அம்மா பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா சும்மா தானே இருக்கணும். அப்பவும் மனசு விடாது. வேக வேகமாக எழுதி எழுதி திட்டு. நீ மட்டும் ரொம்ப யோகியமா, உங்கள் அம்மா யோகியமா, உன் குடும்பம் யோகியமா, நீ மௌன விரதம் இருப்பது என்பது அது அல்ல. மௌன விரதம் இருந்தால் மனதுக்குள்ளே கூட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும். அதுதான் மௌன விரதம். வடக்கிருந்து உயிர் துறக்கிற முடிவை சோழன் எடுத்து அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ சோழன் சாடையிலே சொல்லுகிறான், பக்கத்தில் இன்னொரு இடத்தை ஏற்பாடு செய்யு சொல்கிறான். உடனே பிள்ளைங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம யாராவது அப்போ கூட்டிகிட்டு போயிட போகிறோம், நாங்கள்லாம் வரல சாமி. அவர் இல்லைன்றார். ஒருத்தர் வருவாருன்றார். யார் வருவார்? எல்லாரும் பேசிக்கிறாங்க, யாருக்குமே புரியல. உயிர் துறக்க போகிற ஒருத்தனோடு சேர்ந்து உயிரை விடுவதற்கு யார் வருவார்கள்? யாராவது வருவாங்களா? ஒரு கிட்னியை தானமாக கொடுப்பதற்கு கூட உறவுகள் முன்வராத காலம் இந்த காலம். அப்போ யாருக்காக இவர் இன்னொரு இடத்த கொடுக்க சொல்லியிருக்காருன்னு புரியவே இல்லை. ஆனால் அந்த இடம் அப்படியே எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு லெட்டர் கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் தன்னுடைய நண்பன் உயிர் விடுகிற முடிவை எடுத்து விட்டான் என்பதை உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்டு பிசிராந்தையாரும் அவனோடு சேர்ந்து கொள்வதற்காக பாண்டிய நாட்டிலிருந்து வந்தார். அவருக்கு எப்படி தெரிந்தது? ஒரு தகவலும் இல்லாத காலகட்டம். ஆனால் மனசு சொல்லும், மனசு சொல்லும். அந்த உள்ளுணர்வுக்கு செவி சாய்த்து தன் நண்பன் வடக்கிருந்த இடத்துக்கு வந்து பிசிராந்தையார் சேர்ந்தார். ஆனா என்ன ஒரு ஐரணி பாருங்க, இதுவரை அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டதே இல்லை. இனிமேலும் அவர்களால் பேசிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மௌன விரதம் இருப்பதுதான் உண்ணா நோன்புக்கான அழகு. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பார்வைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவின, ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்தன. நண்பா நீ வந்து விட்டாயா என்று கோப்பெருஞ்சோழனுடைய இதயம் கேட்டது. நண்பனே நான் வராமல் இருப்பேனா என்று பிசிராந்தையாரனுடைய உள்ளம் சொன்னது. அவரும் பக்கத்தில் உட்கார்ந்தார். இருவரும் வடக்கிருந்து இருவர் உயிரும் ஒருங்கே பிரிந்து போனது என்ற காட்சியை தமிழ் இலக்கியம் நமக்காக கொடுத்திருக்கின்றது. நண்பர் அப்படி உயிரை கொடுப்பான்னா கொடுப்பான். நட்பு என்பது பாரதி எழுதுகிறார், கண்ணன் என் நண்பன் என்று எழுதுகின்றார். கண்ணனை தாயாக, தந்தையாக, காதலனாக, காதலியாக, வேலைக்காரனாக, அரசனாக, ஆண்டானாக, அடிமையாக எல்லாம் எழுதிய பாரதி முதலில் எழுதியது கண்ணன் என் நண்பன் என்று தான் எழுதுகின்றார். அல்ல, ரொம்ப அழகான ஒருவர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர். என் நண்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உள்ளத்திலே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவான்னு பாரதி எழுதுகிறார். ஒரு நண்பன் என்கிறவன் கூட கூட சிரித்து ஒன்னா சைட் அடிச்சு ஒரே பெண்ணை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றவன் பேர்லாம் நண்பன் இல்லை, அவன்லாம் எனிமி. யார் உண்மையான நண்பன் என்றால், நீ தவறு செய்கிறவதே மாப்பிள்ள சரியில்லை செய்யாத, இது சரி வராதுன்னு யார் சொல்லுகிறானோ அவன் தான் நண்பன். இப்போ நம்மளுடைய இளம் பெண்களும் இளைஞர்களும் முறையில்லாத காதலுக்கு சில சமயம் போயிடும். நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க, ஒன்று ரெண்டு அப்படி செஞ்சிருது தானே. அதை தூண்டி விட்டவன் யாருன்னா ஃப்ரெண்டாக தான் இருப்பான். இவன் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏய் மச்சான் உன்னை தாண்டா பார்க்குது அது. இவன் உடனே சொல்லுவான், ஏய் அப்படிலாம் இல்லைடா, அது எல்லாரையும் பார்த்து அப்படிதான் சிரிக்குது. இல்லைடா உன்னை பார்த்து சிரிக்கும் போது மட்டும் ஸ்பெஷலாக சிரிக்குதுடா. இப்படித்தான் ஆரம்பிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டா, சுற்றி இருக்கிறவ எல்லாம் சேர்த்து கிளப்பி விட்டு இப்படித்தான் பெரும்பாலான பொருந்தா காதல்களினுடைய துவக்கம் என்பது. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட் என்ன செய்வான் தெரியுமா? என்ன நீ 2 நாளாக கிளாஸுக்கு ஒழுங்காக வருதில்ல, 2 நாளாக எங்கேயோ போகிற திரும்பி வர மாட்டேங்கிற, என்னடா? இல்லைடா அந்த பொண்ணும் நானும். உங்கள் அப்பா யாரு ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்தில் லேண்டை விற்று ஒன்றை படிக்க வச்சுட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா என்று எவன் சொல்லி அவனுடைய நிலையை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். அது பாரதி எழுதுகிறார், உள்ளத்தே கர்வம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் ஓங்கி அடித்திடுவான்.
பள்ளத்திலே அழுகும் கெட்ட பாசையை போல அருள் வெள்ளத்தினால் ஏற்றி என் நெஞ்சுக்குள்ளே அவன் அன்பை கொண்டு தருவான் என்று பாரதி சொல்லுகிறார். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். நண்பன் எப்படி தெரியுமா? மழைக்கு குடை. வீட்டுல கொடை இருக்குங்க. நம்ம காஞ்சிபுரத்துல சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு நாம கொடை எங்க இருக்குன்னு எந்த வீட்லயும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் மழை வரும் பாருங்க, அதுவும் எங்க ஊர்லலாம் வந்தா டிசம்பர் மாசம்னா எங்களுக்கு மழை மாசம் தான். இப்போ நாங்கள்லாம் 3வது மாடி 4வது மாடியில இருந்தா சந்தோஷமா இருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா சென்னையில என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? லேசா வானம் இருட்டுச்சுன்னு வைங்க, இன்னும் மழை எல்லாம் வரல, நல்லா கவனிங்க நான் சொல்றத. லேசா வானம் மேகம் இருட்டுச்சுன்னு வைங்க, சென்னைக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கா தெரியுமா? உடனே காரை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்திடுவாங்க. எங்க ஊர்ல எதுக்கு மேம்பாலம் நினைக்கிறீங்க? கார் பார்க்கிங்க்கு. எங்களை விட பெரிய சயின்டிஸ்ட் நீங்க எங்கேயுமே உலகத்துல பார்த்துருக்க முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவ இருந்தா பக்கு பக்குங்க. இந்த மாதிரி மழை வந்த பிறகுதான் கொடையை தேட ஆரம்பிப்போம், அப்படித்தானே? மழை கொட்டிட்டு இருக்கோம், ஏய் எங்கப்பா இருந்தது கொடை? ஒரு மஞ்சள் கொடை, அந்த கருப்பு கொடை எங்க தேடி பாரு. எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. கடைசியில் அந்த வீட்டுக்காரமா, எப்பவுமே எது தொலைஞ்சு போனாலும் வீட்டில் யாரை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? அம்மா தான் கண்டுபிடிச்சுப்பாங்க. சின்ன பசங்களை கேளுங்க, அம்மா என்னோட பச்சை சூரிதாரை காணோம், உன்னோட அலமாரியில் 2வது ஷெல்ஃபில் வலது பக்கம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். 5 நிமிஷத்துல இல்லவே இல்லை. அந்த அம்மா ஒரு கோவமா ஒரு கையில கரண்டியோட அதே 2வது ஷெல்ஃப்ல அதே வலது பக்கத்துல அதே பச்சை சுடிதார் கரெக்டா இருக்கும். இது என்ன? இது நான் தேடினப்போ இல்லவே இல்லை மம்மி. அது அவ்வளவு லட்சணமா தேடி இருக்குது. எது தேடினாலும் அம்மா தான் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. கொடையை கண்டுபிடிச்சு, இது என்ன? இது கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. மழை நேரத்து குடை, மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு. எங்க அண்ணன் வந்து அவன் காலேஜில் படிக்கிறப்போ என்ன செய்வான், காலங்காத்தால கிரிக்கெட் விளையாட போவான். இங்க இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியும். இது டக் அடிக்கிறதுக்குன்னே 6 மணிக்கே கிளம்பி போய் கிரிக்கெட் மேட்சுக்கு போகும். போகும்போது அம்மா கேட்பாங்க, ஏய் கொஞ்சம் இருடா, 5 நிமிஷம் இருடா, கட 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 கடன்னு ஒரு சாதம் பண்ணி கொடுத்துட்றேன்டா, ஒரு புளிசோறு, ஒரு எலுமிச்சை சோறு, ஏதாவது ஒன்று. சிச்சி, எங்களுக்கு அங்கே லஞ்ச் இருக்கு. இதே புளிசோறு, இதே உப்புமா, இதே தயிர் சோறு தான் நான் தின்னணுமா? அங்கே எங்களுக்கு பர்கரு, பீட்சா எல்லாம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். போறானா அங்கே கடைசியில் பொறையும் பன்னும் தான் கொடுப்பாங்க. மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலாவது மகிழ்ச்சியாக இருக்கும். இவன் டக்கான உடனே ஓரத்தில் உட்காந்து வச்சிருவாங்க. நாளெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு திரும்பி வருவான். போகும்போது என்ன சொல்லிப்பாரா, எனக்கு நீ எதுவுமே செஞ்சு வைக்க வேணாம், அங்கே நான் சாப்பிட்டு வந்துடுவேன், ஐ வில் நாட் ஈட் ஹியர்னு சொல்லிட்டு போயிருப்பான். அம்மா கதவை திறந்து அவன் முகத்தை தான் பார்ப்பாங்க. அங்கே ஒன்றும் தேரலையா, சோறு இல்லையா? அவன் சொல்லலை, ஆனால் அவன் முகத்தை பார்த்தாலே அம்மாவுக்கு தெரியும். சரி உட்காரு, எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்தில் படப்படன்னு வெண்டைக்காவை கட் பண்ணி அப்படியே போட்டு அதை ஒரு பொரியலாக பண்ணி கொடுப்பாங்க பாருங்களேன். ஒரு பானை சாப்பிடுவாங்க சத்தியமா. இப்போ சாதாரண நாட்களில் எல்லாம் உணவினுடைய அருமை தெரியாது. ஒரு நாள் இப்படி காஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தா அன்றைக்கு அம்மா செய்து போடுகிற சோற்றினுடைய மனமும் சுவையும் இருக்குமே, இந்த உலகத்தில் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அது கிடைக்காது. அத பாரதி சொல்கிறார், மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா எனக்கு? பசிச்ச நேரத்தில் கிடைச்ச சோறு மாதிரி என்னுடைய நண்பன் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். என்றால் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கத்தான் நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன். உங்களினுடைய மனதுக்கு மிக ரம்யமான நெருங்கிய நண்பர் என்று ஒருவராது உங்களுக்கு இருக்கிறார்களா? நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குங்க. எந்த கஷ்டத்தையும் சொல்லுவதற்காக do you have a friend? அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சில பேர்கிட்ட சொல்லவே நம்ம கஷ்டப்பட்ட கூட வெளியில காமிச்சுக்க மாட்டோம். பார்த்தீங்களா, நல்லா அடி வாங்குவோம், வடிவேலு மாதிரி நல்லா அடி வாங்குவோம். எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுல நமக்கு நிகர் நாம மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் ஏன் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டேங்க? தோத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பரீட்சை இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிங்க, உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க.
வியாபாரத்துல ஒரு வெற்றி வரும்னு காத்திருக்கீங்க, லாபம் வரும்னு காத்திருக்கீங்க, நஷ்டம் வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம் தெரியுமா? நல்ல விஷயங்களையும் சொல்ல மாட்டோம். வீட்டில் ஒரு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா உடனே வீட்டுக்கார மாட்டேன் என்ன சொல்ல, உடனே போய் ஊரெல்லாம் மரசரைஞ்சிடாது. கொஞ்சம் எல்லாம் முடிவாகி நிச்சயமான பிறகு சொல்ல. ஏன்னா ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காது, சொல்லுவோமா இல்லையா? வீட்டில் எல்லா விஷயத்தையும் வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனா அது வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி, அது அவமானமானாலும் சரி பெருமிதமானாலும் சரி, யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய நெஞ்சம் விரும்புகிறது. சொந்த அக்கா அண்ணன் அவங்களை தாண்டி அந்த யாரோ ஒருவர் தான் உங்களுடைய உண்மையான தோழர் அல்லது தோழி. உங்களுடைய வெற்றிக்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள், உங்கள் தோல்விகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீராது சிந்துகிறவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை அடைவதை விட இந்த வாழ்க்கையில வேற என்ன பெரிய பேர் இருக்க முடியும்? எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியாக இல்லாமல் நான் இருந்த ஒரு மாத காலம், எத்தனை நண்பர்கள், முகம் தெரியாதவர்கள், பெயர் தெரியாதவர்கள், எத்தனை கோவில்களில் பிரார்த்தனைகள். அந்த நட்புக்கு இரு கை கூப்பி வணக்கம் சொல்லுவதை தவிர நான் என்ன செய்து விட முடியும்? அப்படி ஒரு நண்பனோ தோழியோ உங்களுக்கு இல்லைன்னா இனிமேலாவது அப்படி ஒரு நட்பு வேணும். ஏன்னா நட்பு என்பது ஒரு தவம், தன்னை கரைத்து கொண்டவர்களுக்கு தான் அது வாய்க்கிறது. நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டா, வள்ளுவர் ஃபைட்டிங் பத்தி பேசுறார், சண்டை போடுறத பத்தி பேசுறார். நாம கூட நினைப்போம் அவரே ஒரு துறவி எதை பத்தி பேசணும்? அன்பா இருக்கிறத பத்தி பேசணும், விட்டு கொடுக்கறத பத்தி பேசணும், மன்னிக்கிறத பத்தி பேசணும். வள்ளுவர் துறவி மாத்திரமல்ல, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்த ஒரு ஞான ஆசான் வள்ளுவர். அவருக்கு தெரியும் எப்பவுமே அன்பா இருந்து எப்பவுமே பண்பா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்க தலையில காலை வச்சு மிதிச்சு அழிச்சிட்டு போயிடுன்னு வள்ளுவருக்கு தெரியும். அதனால வள்ளுவர் சொல்றார், தம்பி அன்பா இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பா இருடா, அதுக்கு நீ எப்பவுமே ஏமாளியா இருக்காதுன்னு. சண்டை போட வேண்டிய நேரத்தில் இறங்கி சண்டை போடுன்னு சொல்லி கொடுத்தவர் தான் வள்ளுவர். அதனாலதான் காலம் கடந்து நிற்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது சண்டைங்க. தினம் சண்டை போடாதவங்க யாராவது வீட்டில் இருக்கிற சண்டையை சொல்ல, வீட்டுக்காரமோட சண்டை, பையனோட சண்டை, நாத்தனார், அந்த சண்டையை நான் சொல்லலை. நீங்க இறங்கி வாழ்க்கையை சந்திக்க போகிற போது சண்டைகள் வருகிறதா வரலையா? சண்டைன்னு கூட சொல்லிட முடியாது, பேட்டில்ஸ், போர்கள் வருகின்றது. அந்த போர்ல ஜெயிச்சாகணும், நீங்க வேற வழி கிடையாது. எப்படி ஜெயிக்கிறதுன்னு வள்ளுவர் சொல்றார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்த ஆசான் தான் நம்ம வள்ளுவர். சண்டை போடுறதை பத்தி வாழ்க்கையில் நான் 3 முக்கியமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 3 வேகமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் பாடத்தை சமீபத்தில் தான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நாள் ஆன பிறகு எப்படிடா வாழ்க்கையில் சண்டை போடணுன்ற பாடத்தை சமீபத்தில் கற்றுக்கொண்டேன். வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. பல பேருக்கு பிரக்ஞானந்தாவினுடைய அக்கான்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணே ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு, ஒரு 22-23 வயசு, அவ்வளோதான்.